Okay, good morning, dear students, friends. என்னை பத்தி சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துறேன். Myself Anil Kumar L, working as a quality control manager at Foragen Seeds Private Limited, Hyderabad. First of all, I would like to thank Phoenix Coaching Center for this great opportunity to share my knowledge. இன்னைக்கு கிளாஸ் என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்களா, சீட் டெக்னாலஜில ஒரு ஸ்பெஷல் டாபிக் வந்து சீட் types of dormancy and what are the breaking methods to overcome the dormancy. Okay, then first seed dormancy. Seed dormancy வந்து என்ன பாத்தீங்களா, இப்போ ஒரு சீட் இருக்கு, அது நம்ம வந்து ஒரு ஃபேவரபிள் என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ் கொடுக்கும்போது அதனால ஜெர்னேட் ஆக முடியாது. ஸோ அதான் சொல்றாங்க seed dormancy refers to failure of a viable seed to germinate even under favorable environmental conditions. ஸோ அதாவது இங்க ஃபேவரபிள் என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ் வந்து என்ன சொல்றாங்க, சீட் ஜெர்மினேஷனுக்கு தேவையான முக்கியமான மூணு வந்து லைட் சொல்லுவாங்க, ஆக்சிஜன் சொல்லுவாங்க, சாயில் மாய்ஸ்சர் சொல்லுவாங்க. ஸோ இப்போ இங்க ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் மூணுமே சீடுக்கு தேவையானது இருக்கு. ஸோ அதனால ஜெர்மினேட் ஆக முடியல. ஸோ அங்க வந்து என்ன எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா டார்மென்சி எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ இப்போ வந்து சீட் டார்மென்சி படிக்க போறோம்னா நம்ம கண்டிப்பா கியூசன்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ சீட் டார்மென்சினா என்னன்னு சொன்னா வந்து ஃபெயிலியர் ஆஃப் அ வயபிள், அது கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு நேர் ஆப்போசிட்டா பாத்துக்கணும். நம்ம ஜெர்மினேஷன் இஸ் பிரிவென்டட் பை த ஆப்சன்ஸ் ஆஃப் பேசிக் கண்டிஷன்ஸ் ரிக்வயர்ட் ஃபார் நார்மல் ஜெர்மினேஷன் அண்ட் growth. அதாவது இங்க சீடு வந்து ஜெர்மினேட் ஆகிறதுக்கு ரெடியா இருக்கு, பட் அதுக்கு தேவையான ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சாயில் மாய்ஸ்சர், லைட் அண்ட் ஆக்சிஜன், நம்ம மூணுமே சொன்ன மாதிரி முன்னாடி, அதுல ஏதாவது ஒண்ணு மேபி சாயில்ல மாய்ஸ்சர் கம்மியா இருக்கலாம், ஆர் ஆக்சிஜன் இல்லாம இருக்கலாம், ஆர் லைட் அதுக்கு தேவையான சஃபிஷியன்ட் லைட் இல்லாம இருக்கலாம். ஸோ அதை தான் கொய்சன்ஸ் சொல்றாங்க. அதான் இங்க சொல்லியிருக்காங்க கொய்சன்ஸ் வந்து என்னன்னா ஒரு டெம்பரரி ஹோல்ட் ஆஃப் ஜெர்மினேஷன். அதுக்கு எப்ப தேவைப்படுற அந்த லைட்டோ ஆக்சிஜன் அல்லது சாயில் மாய்ஸ்சர் கிடைக்குதோ அப்ப அது இமீடியட்டா ஜெர்மினேட் ஆகிடும். அதான் சொல்லியிருக்காங்க சீட்ஸ், அந்த கிளியரா அந்த பிக்சர்ல பாருங்க, சீட் ஆஃபன் டியூ டு சீட் டீஹைட்ரேஷன், அதாவது சீட் வந்து டீஹைட்ரேட் ஆயிடுது. அதனால ஃபார் எக்ஸாம்பிள் சாயில் மாய்ஸ்சர் கம்மியா இருக்கு, சீட்ல இருக்க மாய்ஸ்சர் ஃபுல்லா லாஸ் ஆகி அது டீஹைட்ரேட் ஆயிடுது. ஸோ அதனால ஜெர்மினேட் ஆக முடியாது. எப்ப அதுக்கு மாய்ஸ்சர் கிடைக்குதோ அப்பதான் தென் நெக்ஸ்ட் அது ஸ்டார்ட் டு ஜெர்மினேஷன். சீட் in state of suspended animation ready to germinate once environmental conditions change for better. அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி seed reaches soil first train or temperature is nothing but both the light and oxygen. The risk associated with that quiescent strategy வந்து premature germination. For example, இப்ப seed நம்ம சோ பண்ணிருக்கோம், அதுக்கு தேவையான மாய்ஸ்சர் கொஞ்சமா கிடைக்குது, சீட் ஜெர்மினேட் ஆயிருது. திருப்பி அதுக்கு தேவையான மாய்ஸ்சர் கிடைக்கலன்னா, அந்த ராடிக்கல் ப்ரொட்ரூட் ஆனதுக்கு அப்புறம் மாய்ஸ்சர் கிடைக்கலன்னா அந்த சீடு வேஸ்டா போயிடும். ஸோ அதுதான் குயிசன்ஸ் அண்ட் டார்மென்சி சொல்றாங்க. இப்போ டார்மென்சி வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கிளியரா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. வயபிள் சீடு வந்து ஃபேவரபிள் கண்டிஷன்ல போட்டா ஜெர்மினேட் ஆகாது. அதே குயிசன்ஸ் வந்து வயபிள் சீட்ஸ் இருக்கு, அதுக்கு தேவையான ஃபேவரபிள் என்விரான்மெண்ட் கண்டிஷன்ஸ் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் டார்மென்சி வந்து எப்படி டெஸ்ட் பண்றாங்கன்னு நாங்கள் பார்த்தோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சீட்ல டார்மென்சி இருக்குன்னு சொல்றோம் நம்ம. ஸோ ஹவு டு செக் தட் டார்மென்சி? இப்போ டார்மென்சி செக் பண்ணா த மோஸ்ட் வைட்லி அக்செப்டட் டெஸ்ட் வந்து டெட்ராசோலியம் டெஸ்ட்னு சொல்லியிருப்பாங்க. நீங்க எல்லாரும் அக்ரிகல்ச்சர் பிஎஸ்சி படிக்கும்போது சீட் டெக்னாலஜில படிச்சிருப்பீங்க டெட்ராசோலியம் டெஸ்ட்ன்ட்டு. இப்போ சீட்ஸை வந்து நம்ம அந்த டெட்ராசோலியம் டெஸ்ட் வந்து சப்ஜெக்ட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் 100 சீட்ஸ் சப்ஜெக்ட் பண்றோம், 100 சீட்ஸ்மே ஸ்டெயின் ஆகுது, ரெட் கலர் ஸ்டெயின் ஆகுது. தென் அதை வந்து ஃபீல்ட்ல சோய் பண்ணும்போது இல்ல ஜெர்மினேஷன் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணும்போது ஜெர்மினேட் ஆகல. ஸோ இப்போ அங்க ரெட்டா இருக்கும்னா வயபிளா இருக்கு, இங்க இது ஜெர்மினேட் ஆகல, ஸோ தேர் எக்ஸிஸ்ட் டார்மென்சி. தென் கம்மிங் டு கிளாசிபிகேஷன் ஆஃப் சீட் டார்மென்சி. சீட் டார்மென்சின்னு பாத்தீங்கன்னா ஒரு நோன் ஃபெமிலியர் ஆத்தர் வந்து நிக்லோவியா இன் 1977 அவர் வந்து சீட் டார்மென்சி எப்படி பிரிக்கிறாருன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இன்னேட் டார்மென்சி ஆர் பிரைமரி டார்மென்சி. Innate dormancy or primary dormancy என்னன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் a state of seed in which dormancy is present before the dispersal of seed. அதாவது இப்ப சீடு வந்து மதர் பிளான்ட் கூட அட்டாச் ஆயிருக்கு, அந்த சீடு வந்து பிஃபோர் டிஸ்பர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது அந்த சீடு வந்து மதர் பிளான்ட் விட்டு வரதுக்கு முன்னாடியே டார்மென்சி இருக்கும் அதுல. அதான் சொல்றாங்க மேபி இன்டியூஸ் டூரிங் மெச்சூரிட்டி ஆகும்போது
ஆகும்போது அந்த சீட்ல டார்மென்சி இன்டியூஸா இருக்கலாம், ஆர் ஆஃப்டர் மெச்சூரிட்டி ஆனதுக்கு அப்புறம் ஆயிருக்கலாம், அல்லது டிஸ்பர்சலுக்கு முன்னாடி, அதாவது மெச்சூரிட்டி டு டிஸ்பர்சல் டைம் இருக்கும், அந்த டைமுக்கு முன்னாடி அந்த டைம்ல டார்மென்சி இன்டியூஸ் ஆயிருக்கலாம். இப்போ இன்னேட் டார்மென்சி ஆர் பிரைமரி டார்மென்சி ரெண்டு கிளாசிபிகேஷனா பிரிக்கிறாங்க. The one is exogenous dormancy and endogenous dormancy. Exo, that refers to outside. Endo, that refers to inside. So exogenous dormancy na, the dormancy that exists outside the embryo. That endogenous dormancy, the dormancy that exists inside the embryo. For example, உங்களுக்கு exam point of view பாத்தீங்கன்னா இப்ப question இப்படி தான் கேட்பாங்க உங்களுக்கு. Exogenous dormancy is associated with dash part of the embryo. அல்லது endogenous dormancy associated with the dash part of the embryo. அல்லது outside the embryo of the seed dash dormancy exist. So அப்ப நீங்க பாத்தீங்கன்னா outside நான் ஞாபகம் வச்சுக்கணும் exogenous, inside நான் ஞாபகம் வச்சுக்கணும் endo. First exogenous dormancy பார்த்துக்கலாம். Exogenous dormancy பாத்தீங்கன்னா outside the exogenous dormancy வந்து outside the embryo. இப்போ outside the embryo வந்து எந்தெந்த type of dormancy present இருக்கு. First coming to primary dormancy. Sorry, physical dormancy. Physical dormancy என்னன்னு பாத்தீங்கன்னா seed coat impermeability to water which makes the embryo dry. Example legumes. அதாவது seed coat impermeabilityனா சீட்ல ஒரு ஸ்பெஷல் அப்பண்டேஜ் இருக்குங்க, அது வந்து ஹைலம்னு சொல்லுவாங்க. தட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் என்ட்ரி ஆஃப் மைக்ரோபைல், தட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் என்ட்ரி ஆஃப் வாட்டர், கேசியஸ், ஆக்சிஜனா இருக்கட்டும், எதா இருந்தாலும் அந்த என்ட்ரி மூலயமா தான் சீடுக்கு உள்ளார போகணும். ஸோ இப்போ அந்த மைக்ரோபைல் வந்து பெர்மிட் பண்ணல, இம்பெர்மியபிளா இருக்கு. ஸோ அங்க வந்து என்ன டார்மென்சி எக்ஸிஸ்ட் ஆயிருக்குன்னா பிசிக்கல் டார்மென்சி. ஸோ அந்த டைம்ல என்ன ஆகும், சீட்னால எந்த ஒரு மாய்ஸ்சரோ அல்லது ஆக்சிஜனோ உள்ளார அப்சர்வ் பண்ண முடியாது. ஸோ விச் ரிசல்ட்ஸ் இன் த ஃபெயிலியர் ஆஃப் ஜெர்மினேஷன். இது வந்து மோஸ்ட் காமனா லெகிம் கிராப்ல பார்க்கலாம். எக்ஸாம்பிள் பிளாக் கிராம், கிரீன் கிராம், கௌபி, இதுல எல்லாமே லெகிம்ஸ் கிராப்ஸ்ல நீங்க வந்து பிசிக்கல் டார்மென்சி அப்சர்வ் பண்ணலாம். Then coming to mechanical dormancy, seed coat are too hard to allow the embryo to expand during germination. Example legumination, malvaceae. அதாவது பிசிக்கல் டார்மென்சில நான் என்ன சொன்னேன், சீடுக்கு வந்து அந்த இம்பெர்மியபிலிட்டி இருக்கிறதுனால ஆக்சிஜனோ அல்லது வாட்டரோ அதுல வந்து இன்சைடு அப்சர்வ் பண்ண முடியாது. மெக்கானிக்கல் டார்மென்சில வந்து சீட் கோட் வந்து ஹார்டா இருக்கு. ஸோ சீட் கோட் ஹார்டா இருக்குன்னா எம்ப்ரியோ வந்து ஆல்ரெடி அப்சர்வ் பண்ணிருக்கு, என்னது மாய்ஸ்சர் ஆகட்டும் இல்ல ஆக்சிஜன் ஆகட்டும் ஆல்ரெடி அப்சர்வ் பண்ணிருக்கு த்ரூ மைக்ரோபைல். இந்த சீட் கோட் வந்து ஹார்டா இருக்கிறதுனால அந்த எம்ப்ரியோ எக்ஸ்பேண்ட் ஆகிறப்ப அந்த சீட் கோட் பிரேக் ஆகல. ஸோ அதனால எம்ப்ரியோ வந்து எக்ஸ்பேண்ட் ஆக முடியல டூரிங் ஜெர்மினேஷன். இது வந்து மோஸ்ட் ஃபெமிலியர் லெகுமினேசியே, எக்ஸாம்பிள் பல்சஸ்ல சொன்ன மாதிரி. தென் மால்வேசியா, காட்டன் ஆர் பெண்டியா இருக்கட்டும், அது கொஞ்சம் ஹார்ட் சீடா இருக்கிறதுனால இந்த மெக்கானிக்கல் டார்மென்சி எக்ஸிஸ்ட் ஆகுது. தென் கம்மிங் டு கெமிக்கல் டார்மென்சி. Chemical dormancy na, it is due to the presence of chemical inhibitors. Maybe seed coatla இருக்கலாம், embryoல இருக்கலாம். அந்த chemical inhibitors present இருக்கிறதுனால அந்த seed வந்து germinate பண்ண முடியாது. Once if அந்த chemical present in that seed if got reduced, then the seed will automatically proceed to germinate. For example, காட்டன்ல பாத்தீங்கன்னா abscisic acid present ஆயிருக்கு, கொரியண்டர்ல பாத்தீங்கன்னா coumarin present ஆயிருக்கு, sunflowerல பாத்தீங்கன்னா hydrogen cyanic acid present ஆயிருக்கு. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா இது வந்து மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ல. டேஷ் இஸ் த கெமிக்கல் இன்ஹிபிட்டர் பிரசன்ட் இன் கொரியாண்டர், கௌமாரின். டேஷ் இஸ் த கெமிக்கல் இன்ஹிபிட்டர் பிரசன்ட் இன் சன்ஃபிளவர், HCN. ஆர் ஏபி இஸ் த கெமிக்கல் இன்ஹிபிட்டர் பிரசன்ட் இன் டேஷ் கிராப், காட்டன். எதர் கிராப் வச்சு கெமிக்கல் இன்ஹிபிட்டர் கேட்கலாம், ஆர் கெமிக்கல் இன்ஹிபிட்டரை பார்த்து கிராப்பை கேட்கலாம். இதே மாதிரி ஹைட்ராக்சி யூரியா இன் கேபேஜ், இந்த மாதிரி சம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு கெமிக்கல் டார்மென்சி. Next coming to endogenous dormancy. If exogenous dormancy inside the embryo என்னென்ன dormancy present இருக்குன்னு பார்த்தோம். Then outside the embryo endogenous dormancy, outside the embryo என்னென்ன dormancy present இருக்கு. First example, first of all morphological dormancy. Morphological dormancy வந்து என்னன்னா embryo not fully developed during ripening stageல வந்து embryo வந்து fully develop ஆகல, either rudimentary இருக்கு or under developed இருக்கு. Example onion is a peculiar எக்ஸாம்பிள் ஃபார் மார்ஃபாலஜிக்கல் டார்மன்சி. அதாவது இது வந்து growth டைம்ல இருந்து ஆனியன் சீட் ப்ரொடக்ஷன் வந்து அந்த சீட் டெவலப் ஆகிற ஸ்டேஜ்ல வந்து எம்ப்ரியோக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் ஆர் அது வந்து
ஆர் சம் நியூட்ரியன்ஸ் கிடைக்காம அந்த எம்ப்ரியோல டெவலப் ஆக முடியல. அது வந்து ரூடிமெண்டரியாவே இருக்கு, ஸ்மாலாவே இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் சீடா சோ பண்றப்ப அது வந்து அந்த எம்ப்ரியோ கொஞ்சம் டெவலப் ஆனாதான் நெக்ஸ்ட் இதுல வந்து சீசன்ல வந்து அது ஜெர்னேட் ஆகும். ஸோ இப்போ வந்து இந்த மார்பாலஜிக்கல் டார்மன்ஸ் ஆனியனை பார்த்தீங்கன்னா அந்த எம்ப்ரியோ ரூடிமெண்டரியாவே இருக்கு, அது எதர் அன்டெவலப்டாவே இருக்கு. ஸோ இதுக்கு வந்து மார்பாலஜிக்கல் டார்மன்சிக்கு வந்து கிளியர் எக்ஸாம்பிள் வந்து ஆனியன். தென் பிசியாலஜிக்கல் டார்மன்சி. பிசியாலஜிக்கல் டார்மன்சி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேம் இண்டிகேட் வந்து பிசியாலஜிக்கல் இன்ஹிபிட்டிங் மெக்கானிசம்னு சொல்லுவாங்க. The dormancy is due to the presence of physiological inhibiting mechanism. அதாவது பிம்னு சொல்லுவாங்க ஷார்ட் ஃபார்ம்ல. இந்த பிசியாலஜிக்கல் இன்ஹிபிட்டிங் மெக்கானிசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிஏ அண்ட் ஏபிஏ அந்த அந்த மெக்கானிசம் தான் அந்த பிசியாலஜிக்கல் டார்மன்சியை லீட் பண்ணுது. இப்போ மோஸ்ட் ஆஃப் த சீட்ஸ் எல்லா சீட்ஸ்க்குமே கிப்பர்லிக் ஆசிட் இஸ் த மெயின் as the main role for germination. இந்த ஜிஏ வந்து என்ன பண்ணுங்கன்னா அந்த எண்டோஸ்பம்ல இருக்க ஃபுட் ரிசர்வ்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ரியோ டெவலப் ஆகுதுன்னா ஜெர்னேட் ஆகுதுன்னா சீட் ஜெர்னேட் ஆகுதுன்னா அந்த ஃபுட் ரிசர்வ்ஸ் வந்து மூவ் ஆகும். அந்த ஃபுட் ரிசர்வ்ஸ் மூவ் ஆகுனா என்னன்னா இந்த ஜிஏ வந்து ஃபுட் ரிசர்வ்ஸ் வந்து பிரேக் பண்ணி கொடுக்கணும். மேக்ரோ மாலிகுல்ஸ் வந்து மைக்ரோ மாலிகுல்ஸா மாத்தி கொடுத்தாதான் நம்ம எம்ப்ரியோல அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சீட்ல வந்து ஏபிஏ கண்டென்ட் வந்து ஹையா இருக்கு. ஸோ அங்கே ஏபிஏ கண்டென்ட் ஹையா இருக்கனால அந்த ஜிஏனால பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சில சீட்ல வந்து ஜிஏ கண்டென்ட் ஜாஸ்தியா இருக்கு, ஏபிஏ கண்டென்ட் லெஸ்ஸா இருக்கு. ஸோ அப்போ வந்து ஜிஏ ஜாஸ்தியா இருக்கிறதுனால இட் வில் பெர்ஃபார்ம் பிரேக்கிங் ஆஃப் ஃபுட் மாலிகுல்ஸ் ஃப்ரம் மேக்ரோ டு மைக்ரோ மாலிகுல்ஸ். ஸோ அப்போ வந்து எம்ப்ரியோ அப்சர்வ் பண்ணி ஈஸியா சீடு ஜெர்னேட் ஆயிரும். இந்த பிசியாலஜிக்கல் டார்மன்ஸ் வந்து 3 டைப்பா சொல்றாங்க. அதாவது ஷாலோ, இன்டர்மீடியேட் அண்ட் டீப். இந்த ஷாலோ, இன்டர்மீடியேட், டீப் வந்து எதை ரெஸ்பாண்ட் பண்ணாங்கன்னா இப்போ பிரசன்ஸ் ஆஃப் தட் ஏபிஏ எதர் சீட் கோட் மேல இருக்கா, ஆர் சீடுக்கு இன்டீரியர் பார்ட்ல இருக்கா, ஆர் இன்னும் ஃபுல் டீப்ல இருக்கா, சம் செல்லுலார் ஆர்கனல்ஸ்ல இருக்கா, அந்த மாதிரி ஏபிஏ ஓட பிரசன்ஸ் வச்சு அதை 3 விதமா பிரிக்கிறாங்க. ஷாலோ வந்து அது வந்து வீக் இன்ஹிபிஷன், நம்ம லெஸ் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஜிஏ வந்து யூஸ் பண்ணனா அந்த ஏபிஏ ஓவர் கம் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா ஜெர்மினேஷன் அந்த சீட்ஸ்ல பெர்ஃபார்ம் ஆயிரும். தென் கம்மிங் டு இன்டர்மீடியேட் வந்து இன்டர்மீடியேட் போர்ஷன்ஸ் ஆஃப் த சீட்ல வந்து ஏபிஏ பிரசன்ஸா இருக்கு. ஸோ நம்ம சம்வாட் மீடியம் லெவல் ஆஃப் ஜிஏ யூஸ் பண்ண அந்த டார்மன்சி ஓவர் கம் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கம்மிங் டு டீப். இதுல வந்து இந்த ஏபியோட பிரசன்ஸ் வந்து டீப் கான்சென்ட்ரேஷன்ஸ்ல இருக்கு. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஜியோட கான்சென்ட்ரேஷன் கொஞ்சம் ஹையா யூஸ் பண்ணணும். அதாவது கம்பேர்ட் டு ஷாலோ ஆர் இன்டர்மீடியேட் யூஸ் பண்ற மாதிரி இந்த டீப்பை ஓவர் கம்னா கொஞ்சம் GA3 வந்து ஹையர் கான்சென்ட்ரேஷன் ஆர் ஹையர் பீரியட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வச்சோன்னா இந்த பிசியாலஜிக்கல் டார்மன்சி அதாவது டீப் ஃபேஸ்ல இருந்து ஓவர் கம் பண்ணிடலாம். கம்மிங் டு காம்பினேஷனல் டார்மன்சி. காம்பினேஷனல் டார்மன்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 டைப்ஸ் ஆஃப் டார்மன்சி பிரசன்ட் இன் சிங்கிள் சீட். எக்ஸோ அண்ட் எண்டோ டார்மன்சி. எக்ஸோனா போத் அவுட் சைட் த எம்ப்ரியோ அண்ட் இன்சைட் த எம்ப்ரியோ பிரசன்ட் ஆச்சுன்னா அந்த எக்ஸோ எண்டோ டார்மன்சின்னு சொல்லுவாங்க. அது காம்பினேஷனல் டார்மன்சி. அல்லது மார்போ பிசியாலஜிக்கல் டார்மன்சி. மார்போ பிசியாலஜிக்கல் டார்மன்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்பாலஜிக்கல் டார்மன்சி என்னன்னு சொன்னா அண்டர் டெவலப்டு எம்ப்ரியோன்னு சொன்னோம். இப்போ ஒரே சீட்ல வந்து அண்டர் டெவலப்டு எம்ப்ரியோ இருக்கு, அந்த பிசியாலஜிக்கல் இன்ஹிபிட்டிங் மெக்கானிசம் அந்த ஏபியோட கான்சென்ட்ரேஷனும் அதிகமா இருக்கு. ஸோ அதை வந்து மார்போ பிசியாலஜிக்கல் டார்மன்சின்னு சொல்லுவாங்க, அல்லது எதர் டபுள் டார்மன்சின்னு சொல்லுவாங்க. ஏதாவது 2 டார்மன்சி ஒரே சீட்ல எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா காம்பினேஷனலா டபுள் டார்மன்சின்னு சொல்லுவாங்க. தென் இப்போ வந்து பிரைமரி டார்மன்சி பார்த்துட்டோம். பிரைமரி டார்மன்சி என்னன்னு சொன்னேன், சீடு வந்து டிஸ்பர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த மதர் பிளான்ட்ல அட்டாச் ஆகிருக்கிறப்ப என்னென்ன டார்மன்சி எக்ஸிஸ்ட் ஆகுது வந்து பிரைமரி டார்மன்சி வருது. தென் இப்போ வந்து செகண்டரி டார்மன்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா செகண்டரி டார்மன்சி கேன் அக்கர் ஒன்லி இன் மெச்சூர்ட் அண்ட் இம்பைபிள் சீட்ஸ் பை சர்டன் என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ் விச் ஆர் அன்ஃபேவரபிள் டு ஜெர்மினேஷன். அதாவது செகண்டரி டார்மன்சி ஆஃப்டர் டிஸ்பர்சல் சீடு வந்து இம்பர்வ் ஆயிருக்கு, ஸோ அதுக்கு வந்து என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ் வந்து ஃபேவர் பண்ணல, ஸோ அதனால வந்து அதை வந்து ஜெர்னேட் ஆக முடியல. அதுல வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தெர்மோடார்மன்சி. தெர்மோடார்மன்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா தெர்மோ ரெப்ரசென்ட் வந்து டெம்பரேச்சர் ரிக்வயர்மெண்ட் ஃபார் ஜெர்மினேஷன். எக்ஸாம்பிள் வீட் அண்ட் பார்லி. எல்லா சீட்ஸ்க்கும் ஒரு பேசிக் டெம்பரேச்சர் செட் பண்ணியிருக்காங்க. 20 to 25 டிகிரி சென்டிகிரேட் இருந்தால் தான் சீட்ஸ் ஜெர்னேட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வீட் அண்ட் பார்லி வந்து கூல் ரீஜன்ஸ்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பரேட் ரீஜன்ஸ்ல வந்து கல்டிவேட் பண்ற கிராப்ஸ். ஸோ அதுக்கு வந்து ஜெர்னேஷன் அப்போ வந்து 18 to 22 டிகிரின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அந்த 18 to 22 டிகிரி டெம்பரேச்சர் சீட் நம்ம சோ பண்றப்ப இல்லைன்னா அந்த சீட்னால ஜெர்னேட் ஆக முடியாது. ஸோ அங்க வந்து டார்மன்சி எக்ஸிஸ்ட் ஆயிருது. ஸோ அதை தான் சொல்றாங்க தெர்மோ டார்மன்சி. நெக்ஸ்ட் வந்து ஸ்கோட்டோ டார்மன்சி.
லைட் ரிக்வயரிங் சீட்ஸ் எக்ஸ்போஸ் டு டார்க்னஸ். அதாவது டொமேட்டோ வந்து டொமேட்டோ ஜெர்னேட் ஆகும்னா அது வந்து ஹைலி லைட் ரிக்வயரிங் சீட்ஸ். அதுக்கு லைட் பட்டாதான் சீட் ஜெர்னேட் ஆகும். அந்த லைட் ரிக்வயரிங் சீட்ஸை நம்ம எடுத்துட்டு போய் டார்க்ல சோயிங் பண்ணோம், அது ஜெர்னேஷன் டெஸ்ட் டார்க்ல கண்டக்ட் பண்ணனா அதுக்கு இன்சஃபிஷியன்ட் லைட் இல்லாதனால, சஃபிஷியன்ட் லைட் கிடைக்காதனால அந்த சீட்ஸ் வந்து ஜெர்னேட் ஆக முடியாது. ஸோ இது வந்து லைட் ரிக்வயரிங் சீட்ஸ் எடுத்துட்டு போய் டார்க்ல வைக்கிறதுனால இந்த ஸ்கோட்டோடார்மன்சி பெர்ஃபார்ம் ஆகுது. எக்ஸாம்பிள் டொமேட்டோ. இது வந்து நீங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி பாத்தீங்கன்னா, ஸ்கோட்டோடார்மன்சி எக்ஸிஸ்ட் இன் விச் டைப் ஆஃப் சீடு? டொமேட்டோ. அல்லது டொமேட்டோல டேஷ் டைப் ஆஃப் டார்மன்சி எக்ஸிஸ்ட்? ஸ்கோட்டோடார்மன்சி. தென் நெக்ஸ்ட் கமிங் டு போட்டோடார்மன்சி. போட்டோடார்மன்சி அப்ப ஸ்கோட்டோடார்மன்சிக்கு நேர் ஆப்போசிட் தான் போட்டோடார்மன்சி. போட்டோடார்மன்சின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரொலாங் லைட் குவாலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் லெட்யூஸ் அண்ட் டொபேக்கோ வந்து டார்க்ல ஜெர்னேஷன் டெஸ்ட் அல்லது டார்க்ல சோயிங் பண்ணா மட்டும்தான் அதனால ஜெர்னேஷன் வந்து ப்ரொசீட் ஆக முடியும். ஃபார் இப்போ எக்ஸாம்பிள் லெட்யூஸ் அண்ட் டொபேக்கோ நம்ம டார்க்ல லவிங் சீட்ஸ்ன்றதுனால நம்ம எடுத்துட்டு போய் லைட்ல வச்சோன்னா அந்த சீட்ஸ் வந்து ஜெர்னேஷன் ஆகாது, பிகாஸ் தே ஆர் டார்க் லவிங் சீட்ஸ். ஸோ அந்த டைம்ல என்ன ஆகுது? போட்டோடார்மன்சி கிரியேட் ஆயிடுது. அது எப்போ நம்ம டார்க் கண்டிஷன்ல வைப்போமோ அப்போ மட்டும்தான் அது ஜெர்னேஷன் ஆகும். இது நீங்க எக்ஸாம்பிள் பாத்துக்கலாம். த போட்டோடார்மன்சி எக்ஸிஸ்ட் இன் டேஷ் கிராப்ஸ் வந்து லெட்யூஸ் அண்ட் டொபேக்கோ. அல்லது லெட்யூஸ் அண்ட் டொபேக்கோல என்ன டைப் ஆஃப் டார்மன்சி எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா போட்டோடார்மன்சி. இப்போ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டார்மன்சி பார்த்துட்டோம். பிரைமரியில 3 டார்மன்சி பார்த்தோம், செகண்டரியில 3 டைப் ஆஃப் டார்மன்சி பார்த்தோம். ஸோ இந்த டார்மன்சி எல்லாம் எப்படி ஓவர் கம் பண்றது? வாட் ஆர் த மெத்தட்ஸ் தட் ஆர் யூஸ்ட் டு ஓவர் கம் திஸ் டார்மன்சி ஆர் டு பிரேக் திஸ் டார்மன்சி? இதுல வந்து 3 டைப் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்கு. பிசிக்கல் டார்மன்சி, பிசிக்கல் மெத்தட், பிசியாலஜிக்கல் மெத்தட் அண்ட் கெமிக்கல் மெத்தட். பிசிக்கல் மெத்தட்ல வந்து ஸ்கேரிஃபிகேஷன், டெம்பரேச்சர் ட்ரீட்மெண்ட் அண்ட் சோக்கிங் இன் வாட்டர். பிசியாலஜிக்கல் மெத்தட்ல வந்து ஸ்ட்ராட்டிஃபிகேஷன், அதுல வந்து 2 டைப்ஸ் ஆஃப் பிரிக்கிறாங்க, கோல்ட் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அண்ட் வார்ம் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். நெக்ஸ்ட் வந்து கெமிக்கல் மெத்தட்ஸ்ல வந்து சோக்கிங் இன் growth ரெகுலேட்டர்ஸ் அண்ட் சோக்கிங் இன் கெமிக்கல்ஸ். இப்போ வந்து பிசிக்கல் மெத்தட் ஸ்கேரிஃபிகேஷன் பார்ப்போம். ஸ்கேரிஃபிகேஷன் இஸ் நத்திங் பட் the treatment may be physical or chemicals that weakens or soften the seed coat. இங்க வந்து seed coat வந்து soften பண்றோம். This method is more applicable to Malvaceae and Leguminaceae group of seeds. The scarification may be done by following methods. நான் முன்னாடி இதுல நான் உங்களுக்கு சொன்னேன், பிசிக்கல் டார்மன்சி பாக்குறப்ப இந்த டியூ டு அந்த இம்பெர்மியபிலிட்டி இருக்கிறதுனாலயோ அல்லது மெக்கானிக்கல் டார்மன்சி வந்து ஹார்ட் சீட் கோட் இருக்கிறதுனால அந்த எம்பிரியோ எக்ஸ்பேண்ட் பண்ண முடியல. ஸோ இப்போ வந்து அதை எப்படி ஓவர் கம் பண்ணு? இந்த ஸ்கேரிஃபிகேஷன் நத்திங் பட் ஜஸ்ட் அந்த சீடு மேல இருக்கிற அந்த ஹார்ட் சீட் கோட்டோ அல்லது இம்பெர்மியபிலிட்டியை நம்ம ரிமூவ் பண்ண போறோம். ஸோ அதுல வந்து பிசிக்கல் மெத்தட் இருக்கு, மெக்கானிக்கல் ஸ்கேரிஃபிகேஷன், ஆசிட் ஸ்கேரிஃபிகேஷன் அண்ட் பயோ ஸ்கேரிஃபிகேஷன். First of all, physical scarification. Physical scarification is nothing but cutting or clipping with knife, piercing with needle, nicking with sharp cutting plates or scalpel, rubbing against rough surface and cracking with hammer. This method is most effectively for large leguminaceous seeds. நான் leguminaceous seedsல உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன், அதுல வந்து physical dormancy and mechanical dormancy present இருக்கு. ஸோ இப்போ அதை வந்து எப்படி ஓவர் கம் பண்ணோம்? எதர் அந்த சீடை வந்து நைஃபால சும்மா ஒரு அபரேஷன்ஸ் மேக் பண்ணி விடணும், அல்லது அந்த ரஃப் சர்ஃபேஸ் வந்து ரப் பண்ணணும், இல்லை இந்த அபோவ் மென்ஷன் மெத்தட் நீடில் பியர்ஸ் பண்ணணும், அதாவது கட்டிங் பிளேயர்ஸ் அல்ல ஸ்கேல்பல்ல பியர்ஸ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணீங்கன்னா இது வந்து பிசிக்கல் ஸ்கேரிஃபிகேஷன் ஆயிரும். ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம மேல சீட் கோட் வந்து நம்ம ஜஸ்ட் சாஃப்டன் பண்ணி விடுறோம் அல்லது ஓப்பன் பண்ணி விடுறோம். ஸோ அதனால கேஸ் ஆர் சாயில் மாய்ஸ்சர் ஆர் டு லைட் ஆகுது, அந்த சீடு உள்ளார அப்சர்வ் ஆகி ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த சீடு வந்து ஜெர்னேஷனுக்கு ப்ரொசீட் ஆயிரும். இப்போ வந்து இதுல வந்து பிசிக்கல் ஸ்கேரிஃபிகேஷன் நீங்க பார்க்கலாம். பிசிக்கல் ஸ்கேரிஃபிகேஷன் தட் கேன் பிரேக் எதர் மெக்கானிக்கல் ஆர் பிசிக்கல் டார்மன்சி. இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க பார்க்கணும். இந்த டார்மன்சி பிரேக்கிங் மெத்தட்ஸ்ல வந்து பிசிக்கல் ஸ்கேரிஃபிகேஷன் இஸ் யூஸ்ட் ஃபார் பிரேக்கிங் பிசிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் டார்மன்சி. தென் கமிங் டு mechanical scarification, the rubbing or abrasion of seeds against hard surface. It's partially damage the hard seed coat to overcome physical dormancy. இந்த மெக்கானிக்கல் ஸ்கேரிஃபிகேஷன்ல வந்து சீடை வந்து ஒரு மீடியம், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சாண்ட், அந்த கீழே சொல்லியிருக்காங்க 2:1 ரேஷியோ ஆஃப் சாண்ட் அண்ட் சீட் ரப்ட் அகைன்ஸ்ட் ஹார்ட் சர்ஃபேஸ் ஃபார் 5 to 10 minutes. அந்த 2:1 ரேஷியோ ஆஃப் சீடு, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 1 kg
சீட் எடுக்கிறீங்கன்னா 2 kg சாண்ட் எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு நல்ல ஒரு ஹார்ட் ரப் பண்ணீங்கன்னா அந்த சாண்ட் வந்து போர்ஸ் கிரியேட் பண்ணும் அந்த ஓவர் த சீட் கோட். அந்த சீட் கோட் மேல போர்ஸ் கிரியேட் பண்றப்ப ஸோ அந்த சீட்ஸ் வந்து இட் கேன் பி ஏபிள் டு அப்சர்வ் மாய்ஸ்சர் ஆர் ஆக்சிஜன். ஸோ தட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் ஜெர்மினேஷன். இது வந்து மெக்கானிக்கல் ஸ்காரிஃபிகேஷன். இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் ஃபார் பிரேக்கிங் பிசிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் டார்மன்சி. தென் கம்மிங் டு ஆசிட் ஸ்காரிஃபிகேஷன். இப்போ வந்து நம்ம பிசிக்கலா லைக் ஸ்கேண்ட் சம்திங் வச்சு எப்படி ஹார்ட் சர்ஃபேஸ்ல ரப் பண்ணோம் அதை பார்த்தோம். அது வந்து மெக்கானிக்கல் ஸ்காரிஃபிகேஷன். இப்போ வந்து acids to scarifies the seeds for the undiluted acid. இது வந்து நீங்க மோஸ்ட் இதை பார்க்கணும். diluted acid கிடையாது, undiluted acid until all the seeds are wetted. Stir them for few minutes to 1 hour depending on the species. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரீ ஸ்பீசிஸ் வந்து அந்த சீட் கோட் வந்து வெரி ஹார்டா இருக்கும் கம்பேர்ட் டு அவர் ஃபீல்ட் ஆர் ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ். ஸோ அந்த மாதிரி ட்ரீ ஸ்பீசிஸ் வந்து ஹார்ட் சீட் கோட் இருக்கிறதுனால நம்ம இந்த ஆசிட் ஸ்காரிஃபிகேஷன் போறப்ப the duration of time may be increase as compared to that field or horticulture crops. Next வந்து immediately wash them thoroughly in a cool running water for 5 to 10 minutes to remove all the traces of acid. அதாவது ஆசிட் ஸ்காரிஃபிகேஷன் நீங்க பண்றப்ப நீங்க மோஸ்ட் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது எந்த இடத்துலனா வாஷிங் ஆஃப்டர் ஆசிட் ஸ்காரிஃபிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ட்ரேசஸ் ஆஃப் ஆசிட்ஸ் நீங்க ஸ்காரிஃபை பண்ணியிருக்கீங்க, அந்த ட்ரேசஸ் ஆஃப் ஆசிட்ஸ் இஃப் இட் இஸ் பிரசன்ட் ஆன் த சீட் அது வந்து ஜெர்னேட் ஆகிறப்ப இட் மே அஃபெக்ட் எம்ப்ரியோ ஆர் சம் இன்டீரியர் பார்ட்ஸ் ஆஃப் த சீட். ஸோ நம்ம எங்க இந்த அன்டைல்யூட்டட் கான்சென்ட்ரேட்டட் ஆசிட் யூஸ் பண்றதுனால there are higher chances for making injury for the seed if they were not properly washed in running water. Use 100 ml of sulfuric acid and hydrochloric acid per 2 kg of seeds for 2 to 3 minutes. For tree crops, the duration of treatment may vary between 10 to 15 minutes to 1 to 3 hours depending on the kind of the seed. அதாவது நான் எர்லியரா சொன்ன மாதிரிங்க, இப்போ ட்ரீ ஸ்பீசிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அக்கேசியா நிலோட்டிகா எடுத்துக்கோங்க அல்லது டீக் டெர்மினாலே கட்டப்பா எடுத்துக்கோங்க. அந்த சீட் கோட் வந்து வெரி ஹார்டா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆசிட் ட்ரீட்மெண்ட் போறப்ப அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க 10 to 15 மினிட்ஸ் டு 1 to 3 hour. அந்த 3 hour 1 hour வரைக்கும் நம்ம ஆசிட் இதுல ஸ்டிர் பண்ணிட்டே இருக்கணும். அப்படி ஸ்டிர் பண்ணிட்டே இருக்கிறப்ப அந்த சீட் கோட் சாஃப்டன் ஆகி ஸோ நெக்ஸ்ட் இட் இஸ் வில் பி ஏபிள் ஃபார் அப்சர்விங் either that favorable moisture அல்லது light, so it will perform for germination. Next coming to bioscarification. Bioscarification என்னன்னு பார்த்தீங்கன்னா bio that mentions living organisms. Use of animals and microorganisms in the breakdown of seed coat impermeability. Seed coat impermeability நம்ம எங்க பார்த்தோம், physical dormancyல பார்த்தோம். ஸோ அந்த impermeability இருக்கிறதுனால சீட்னால எந்த ஒரு either ஆக்சிஜனா இருக்கட்டும் மாய்ஸ்சரா இருக்கட்டும் அப்சர்வ் பண்ண முடியாது. ஸோ அந்த இம்பெர்மியபிலிட்டி எப்படி ஓவர் கம் பண்றது? ஸோ இப்போ நீங்க வந்து பயோஸ்காரிஃபிகேஷன் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். பயோஸ்காரிஃபிகேஷன் இஸ் யூஸ்ட் டு ஓவர் கம் பிசிக்கல் டார்மன்சி. ஃபர்ஸ்ட் அனிமல்ஸ். அக்கேசியா நிலோட்டிகா ஆர் ஃபெட் டு பென்னட் ஷீப் ஆர் கோட்ஸ், தென் சீட்ஸ் ஆர் கலெக்டட் ஃப்ரம் த டிராப்பிங்ஸ். இந்த அக்கேசியா நிலோட்டிகா சீட்ஸ் வந்து பென்னட் ஷீப் வந்து பென்னிங்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஷீப் குரூப் ஆஃப் ஷீப் வந்து ஒரு ஃபீல்ட்ல ஃபென்சிங் போட்டு அங்க வந்து ஸ்டே பண்ண வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல நம்ம அக்கோசியா நிலோட்டிகா சீட்ஸ் அதுக்கு வந்து ஃபீட் பண்ணோம்னா அது வந்து அதோட டைஜஸ்டிவ் ஜூசஸ் அதுல மிக்ஸ் ஆகி கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து ஸோ தேர் மே பி சான்சஸ் ஃபார் ரிமூவிங் தட் இம்பெர்மியபிலிட்டி. அந்த இம்பெர்மியபிலிட்டி வந்து பெர்மியபிள் ஆயிரும். பெர்மியபிள் ஆறப்ப ஸோ தட் சீட்ஸ் மே ஆட்டோமேட்டிக்லி பெர்ஃபார்ம் ஃபார் ஜெர்மினேஷன். அதாவது சொல்லியிருக்காங்க மாய்ஸ்சர் வார்ம்த் அண்ட் கெமிக்கல் ஆக்ஷன் ஆஃப் த டைஜஸ்டிவ் ஜூசஸ் soft in the hard seed coat and it becomes permeable. Then coming to animal முடிஞ்சு next coming to insects. Termites are an important agent for breaking down coat dormancy as it feeds on and removes the exocarp. அதாவது சீட்ஸ்ல டெர்மைட்ஸ் வந்து சீடை வந்து நம்ம டெர்மைட்ஸ் அந்த இது சப்ஜெக்ட் பண்றப்ப அந்த டெர்மைட்ஸ் வந்து அந்த அப்பர் போர்ஷன்ஸ் ஆஃப் த சீட் அதாவது எக்ஸோகார்ப்பை ரிமூவ் பண்றப்ப so seeds that may be chances for getting enough moisture and light, so that will be able to germination. இது வந்து டெர்மினாலியா அந்த டீக்னு சொல்லுவாங்க, அதுல வந்து இதை பெர்ஃபார்ம் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். பார்ஷியல் ஃபெர்மெண்டிங் the microbes decompose the epicarp and mesocarp over the period of time. இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் என்ன பண்ணுன்னா அந்த சீடோட அப்பர் போர்ஷன்ஸ் எதர் மீசோகார்ப்பா இருக்கட்டும் ஆர் எதர் எபிகார்ப்பா இருக்கட்டும் அந்த டாப் லேயர்ஸ் வந்து
அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து டூரிங் ஃபெர்மெண்டேஷன் அதை ரிமூவ் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி ரிமூவ் பண்றப்ப நம்மளுக்கு அந்த டார்மன்சி ஓவர் கம் ஆயிரும். நெக்ஸ்ட் கம்மிங் டு டெம்பரேச்சர் ட்ரீட்மெண்ட். டெம்பரேச்சர் ட்ரீட்மெண்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, லோ டெம்பரேச்சர் இருக்கு, ஹை டெம்பரேச்சர் இருக்கு, ஆல்டர்னேட்டிவ் டெம்பரேச்சர் இருக்கு. நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன சீட்ஸ்க்கு வந்து தேவையான ரிக்குவயர்மெண்ட் எதர் லைட்டா இருக்கட்டும், ஆக்சிஜன், சாயில் மாய்ச்சர் அண்ட் டெம்பரேச்சர். ஸோ இப்போ லோ டெம்பரேச்சர் ட்ரீட்மெண்ட் எப்படி பார்த்தோம்னா, பிளான்ட்ஸ் விச் க்ரோ இன் டெம்பரேட் அண்ட் கூலர் கிளைமேட் ரிக்வயர் சில்லிங் பீரியட் ஃபார் பிரேக்கிங் டார்மன்சி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் எடுத்துக்கோங்க. ஆப்பிள் இஸ் க்ரோன் இன் டெம்பரேட் ரீஜன்ஸ். அதை வந்து சில்லிங் அந்த சீட்ஸ் வந்து 5 டிகிரி சென்டிகிரேடை வந்து நம்ம சப்ஜெக்ட் பண்ணாதான் நெக்ஸ்ட் அது வந்து ஜெனரேஷன் ப்ரொசீட் ஆகும். ஸோ வந்து லோ டெம்பரேச்சர் ட்ரீட்மெண்ட்டை வந்து நம்ம கண்டக்ட் பண்ணால் அந்த ஆப்பிள் இருக்கிற டார்மன்சி வந்து ஓவர் கம் பண்ணிடலாம். தென் கம்மிங் டு ஹை டெம்பரேச்சர், ப்ளூபெல் ஹயாசின்தாய்ட்ஸ் நான்ஸ்கிரிப்டா, அதான் அது சயின்டிஃபிக் நேம். Seeds shed in early summer but do not germinate. Then they were exposed to heat in summer. அதான் இந்த ஹை டெம்பரேச்சர் ட்ரீட்மெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளூபெல்ன்ற கிராப்போட சீடு வந்து அந்த சீடு ஷெட்டிங் டைம் வந்து எர்லி சம்மர்ல நடந்துருக்கு. ஸோ அது வந்து எர்லி சம்மர்ல நடக்கிறப்ப அதனால எர்லி சம்மர்ல ஹை டெம்பரேச்சர் இல்லாதனால ஜெர்மினேட் ஆக முடியாது. ஸோ அதே வந்து லேட் சம்மர்ல அல்லது மிட் ஆஃப் த சம்மர் வந்து ஹீட் வந்து ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அந்த டைம்ல ஹீட்க்கு எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா அல்லது நம்ம மேனுவலா ஹீட்க்கு எக்ஸ்போஸ் பண்ணா கூட அந்த சீட் ஜெர்மினேட் ஆயிரும். அதான் ஹை டெம்பரேச்சர் ட்ரீட்மெண்ட் சொல்றாங்க. தென் ஆல்டர்னேட்டிவ் டெம்பரேச்சர். சம் கிராப்ஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் டெம்பரேச்சர் வேணும். லோ டெம்பரேச்சர் வந்து ஃபார் அ பர்டிகுலர் டூரேஷன், அந்த ஹை டெம்பரேச்சர் ஃபார் அ பர்டிகுலர் டூரேஷன் வேணும். ஸோ ஃபார் டெம்பரேட் அண்ட் கூல் டெம்பரேச்சர் ரீஜன்ஸ் ரிக்வயர் ஆல்டர்னேட்டிவ் டெம்பரேச்சர் ஃபார் பிரேக்கிங் டார்மன்சி. இந்த புல் பிரஷ் அது வந்து அதை எக்ஸாம்பிள் சொல்றாங்க. டெம்பரேச்சர் அதில் வந்து டிஃபர் ஆகக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லோ டெம்பரேச்சர் வந்து 10 டிகிரி சென்டிகிரேட் ஃபார் 8 ஹவர்ஸ் கொடுக்குறோம், அண்ட் ஹை டெம்பரேச்சர் வந்து 20 டிகிரி சென்டிகிரேட் ஃபார் 5 ஹவர்ஸ் கொடுக்குறோம். ஸோ அந்த டெம்பரேச்சர் ஆல்டர்னேட் டெம்பரேச்சர் கொடுக்குறோம், பட் அந்த டிஃபரன்ஸ் வந்து 10 to 20 இருக்கணும்னு சொல்றாங்க அந்த ஆல்டர்னேட்டிவ் டெம்பரேச்சர் பொறுத்த வரைக்கும். தென் ஃபயர் சொல்றாங்க. மெனி shrubs and trees of subtropical and semi-arid regions have very hard seed coat, is very impervious to water. It should be broken by exposing extreme heat such as fire. அந்த impervious to water இங்க வந்து physical dormancy எக்ஸிஸ்ட் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ் நடக்கிறப்ப என்ன ஆகும்னா, அந்த சீட் ஆல்ரெடி ஷெட் ஆயிருக்கிறது வந்து இட் மே பி சான்சஸ் ஃபார் பிரேக்கிங் இட் பெர்மியபிலிட்டி வென் சப்ஜெக்டட் டு ஃபயர். அந்த ஃபயர் போய் அது மேலே படுறதுனால மோஸ்ட் ஆஃப் த ஃபாரஸ்ட் ஸ்பீசி எல்லாமே ஹார்ட் சீட் கோட் இருக்கும். அந்த ஃபயர் படுறதுனால அந்த சீட் கோட் வந்து சாஃப்டன் ஆயிருக்கும் அல்லது பிரேக் ஆயிரும். ஸோ அது வந்து நெக்ஸ்ட் பிரேக் ஆனதுக்கப்புறம் அது ஜெர்மினேஷன் ஆட்டோமேட்டிக் ஆகி அது டெவலப் ஆயிரும். அதான் சொல்றாங்க சீட்ஸ் ஆஃப் கேலுனலா வல்காரிஸ், அது வந்து ஃபயர் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. Then coming to soaking in water. Soaking of seeds in cold or hot water few hours to several days. Break physical and chemical dormancy. இது வந்து நீங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா dash method is used to overcome physical and chemical dormancy. Soaking in water அல்லது soaking in water is used to overcome which type of dormancy? Physical and chemical dormancy. இந்த வாட்டர் வந்து எப்படி physical dormancy, chemical dormancy எப்படி பிரேக் ஆகும்னு நான் சொல்றேன். இப்போ physical dormancy என்ன பாத்தீங்கன்னா இட் மே பி impervious to water. இப்போ இந்த physical dormancy எப்படி சோக்கிங் வாட்டர்ல ஓவர் கம் பண்றாங்கன்னா, இப்போ வாட்டர்ல இருந்து சோக் பண்றப்ப அந்த சீட் கோட் வந்து சாஃப்ட் ஆயிரும். ஸோ சாஃப்ட் ஆகிறப்ப இட் மே பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தட் டெவலப்பிங் எம்ப்ரியோ டு ரப்சர் த சீட் கோட். அது கெமிக்கல் டார்மன்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கெமிக்கல் டார்மன்சி உங்களுக்கு சொன்ன நான் முன்னாடி presence ஆஃப் கெமிக்கல் இன்ஹிபிட்டர்ஸ் இந்த சீடு மேபி சீட் கோட்ல இருக்கலாம் அல்லது இன்டீரியர் பார்ட் ஆஃப் சீடா இருக்கலாம். கெமிக்கல் டார்மன்சி எப்படி ஓவர் கம் பண்ணா இந்த சோக்கிங் வாட்டர்னு ஃபார் எக்ஸாம்பிள் கொரியண்டர் வந்து ஃபார்மர்ஸ் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவோம், இந்த நாளைக்கு சோயிங் பண்றாங்கன்னா இன்னைக்கு வந்து கொரியண்டர் சீடை தண்ணியில ஊற வச்சிருவாங்க ரன்னிங் வாட்டர்ல. ஸோ அந்த மாதிரி ஊற வைக்கும் போது இந்த ரன்னிங் வாட்டர்ல அது வந்து இருக்கிறப்ப அதுல இருக்கிற அந்த கவுமேரின் என்ற இன்ஹிபிட்டர் வந்து லீச் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் எப்போ அந்த கவுமேரின் லீச் ஆகுதோ அந்த டைம்ல வந்து அந்த சீடு இட் வில் பி ஏபிள் டு ஜெர்மினேட். அந்த கெமிக்கல் இன்ஹிபிட்டர் ரிலீஸ் ஆன உடனே சீடு வந்து ஜெர்மினேட் ஆகும். அதை தேர்ட் பாயிண்ட்ல சொல்றாங்க கோல்டு வாட்டர் சோக்கிங் ஃபார் 1 to 3 days பட் ஒன்ஸ் இன் 12 hours ஷுட் பி சேஞ்ச்டு டு அவாய்ட் ஃபெர்மெண்டேஷன். அதான் இந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட் போறப்ப நீங்க 12 hours ஒரு வாட்டி வாட்டர் வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும். அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணலாம் இந்த வாட்டர்ல இருக்கிற சம் பாக்டீரியா ஃபெர்மெண்டேஷன் ஸ்டார்ட் ஆகி ஸோ அதுல வந்து வேற ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ல எண்ட் ஆயிரும். அதான் சொல்றாங்க ஒன்ஸ் இன் 12 hours த வாட்டர் ஷுட் பி சேஞ்ச் டு அவாய்ட் ஃபெர்மெண்டேஷன்.
ஹாட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் எப்படி சொல்றாங்கன்னா, ஹாட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் சோக்கிங் இன் பாயில்ட் வாட்டர் ஜஸ்ட் டு ரிமூவ் ஃப்ரம் ஹீட் சோர்ஸ் ஃபார் 1 to 80 minutes. அதாவது பாயில்டு வாட்டரை ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரீ காப்ஸே இருக்கு, நான் ஏற்கனவே சொன்னா ஃபயர்ல அந்த கெலுனா வல்காரிஸ் வந்து ஃபயர்ல சப்ஜெக்ட் பண்றாங்க டு ஓவர் கம் டார்மென்சி. அதே சம் ட்ரீ ஸ்பீஸ் வந்து இந்த ஹாட் வாட்டர்ல சோக் பண்றப்ப என்ன ஆகும்னா அந்த சீட் கோட் வந்து சாஃப்ட் ஆயிரும். ஸோ சாஃப்ட் ஆனப்ப நான் ஆட்டோமேட்டிக்கா சொன்ன மாதிரி ஒன்ஸ் நம்ம சீட் கோட் சாஃப்ட் ஆயிருச்சுன்னா அந்த எம்ப்ரியோ வில் ஸ்டார்ட் டு ரப்சர் த சீட் கோட். தென் கமிங் டு கெமிக்கல் டார்மென்சி பிரசன்ட் ஆஃப் இன்ஹிபிட்டர்ஸ், நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன். Soaking in running water for a day to leach out the inhibitors. Example, coumarin in coriander, hydrosonic acid in sunflower. இப்போ வந்து பிசிக்கல் மெத்தட்ஸ் பார்த்தா நம்ம இப்போ வந்து பிசியாலஜிக்கல் மெத்தட்ஸ் என்னன்னு பார்க்க போறோம். பிசியாலஜிக்கல் மெத்தட்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஸ்கேரிஃபிகேஷன் இஸ் டிஃப்ரெண்ட், ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் இஸ் டிஃப்ரெண்ட். ஸ்கேரிஃபிகேஷன் வந்து சீடு கோட் மேல நம்ம ரப்சர்ஸ் மேக் பண்றோம், அது வந்து ஸ்கேரிஃபிகேஷன் சொல்றோம். ஸ்ட்ராட்டிஃபிகேஷன்னா எக்ஸ்போசிங் ஆஃப் இம்பைப்டு சீட்ஸ் டு லோயர் டெம்பரேச்சர் ஆர் ஹையர் டெம்பரேச்சர். அதாவது இம்பைப்டு சீட்ஸ் வந்து அதனால சம் இம்பைப்டு சீட்ஸ்னா மேபி பிசியாலஜிக்கல் இன்ஹிபிட்டிங் மெக்கானிசம். நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன், ஏபிஐ இஸ் த பிசியாலஜிக்கல் இன்ஹிபிட்டிங் மெக்கானிசம். அதை வந்து ஓவர் கம் பண்றதுக்கு இந்த ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் யூஸ் பண்றோம். லோ டெம்பரேச்சர் யூஸ் பண்ணா கோல்ட் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன், தென் ஹை டெம்பரேச்சர் யூஸ் பண்ணா வார்ம் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். இப்போ ஒன்னா பார்க்கலாம் நம்ம. ஃபர்ஸ்ட் கமிங் டு கோல்ட் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். Cold stratification is exposing imbibed seeds to lower temperature for a period of time. Overcome physiological as well as morphological dormancy. இங்க வந்து நீங்க நோட் பண்ணிக்கலாம், physiological and morphological dormancy can be overcome by cold stratification, அல்லது cold stratification overcomes physiological as well as morphological dormancy. Moist seeds are stored at 3 to 5 degrees centigrade for a period appropriate to each species. அதாவது ஸ்பீசிஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பீசிஸ்க்கும் அந்த மாய்ஸ்சர் பர்சன்டேஜ் ஆகட்டும் அல்லது டைம் ஆகட்டும் சேஞ்ச் ஆகும் டிபெண்டிங் ஆன் த ஸ்பீசிஸ். ஸ்டோரேஜ் மே பி பெர்ஃபார்ம்ட் வித்தவுட் எனி மீடியம் ஆர் த சீட்ஸ் மே பி மிக்ஸ்ட் வித் 2 to 4 times of its volume of a medium such as moist sand or peat or a mixture of two are stored. இப்போ இந்த கோல்ட் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் என்ன பண்றாங்கன்னா, இப்போ இம்பைப்டு சீட்ஸை வந்து லோவர் டெம்பரேச்சர் கொடுக்குறாங்க 3 to 5 டிகிரி. அதாவது எப்படி கொடுக்குறாங்க, இம்பைப்டு சீட்ஸ் வந்து சாண்ட்ல மிக்ஸ் பண்றாங்க 2 to 4 times மோர் தென் சீடு எவ்வளோ இருக்கோ அது 2 to 4 times சாண்ட்ல மிக்ஸ் பண்றாங்க. மிக்ஸ் பண்ணி அந்த சாண்ட்ல வச்சிருக்கிறத எடுத்துட்டு போய் நம்ம அந்த கோல்டு டெம்பரேச்சருக்கு வைக்கிறப்ப, அதாவது 3 to 5 டிகிரி சென்டிகிரேட் வைக்கிறப்ப அந்த நான் சொன்ன பிசியாலஜிக்கல் இன்ஹிபிட்டிங் மெக்கானிசம்ஸ் அந்த ஏபியோட கான்சென்ட்ரேஷன் வந்து குறைஞ்சிரும், ஜியோட கான்சென்ட்ரேஷன் அதிகமாயிரும். ஸோ ஒன்ஸ் இப்போ நம்மளுக்கு ஜியோட கான்சென்ட்ரேஷன் அதிகமாயிருச்சுன்னா நம்மளுக்கு சீடு வந்து ஜியை வந்து அந்த ஃபுட் ரிசோர்ஸை பிரேக் பண்ணி கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து சீடை வந்து ரிசோர்ஸ் கிடைக்கிறப்ப அந்த எம்ப்ரியோ ஆட்டோமேட்டிக்கா டெவலப் ஆயிரும். ஸோ ஜெர்மினேஷன் அங்கே ப்ரொசீட் ஆயிரும். இது வந்து கோல்ட் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். கம்மிங் டு வார்ம் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். வார்ம் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் எப்படி சொல்றாங்கன்னா, எக்ஸ்போசிங் இம்பைப்டு சீட்ஸ் டு ஹையர் டெம்பரேச்சர் ஃபார் எ பீரியட் ஆஃப் டைம். இப்போ வந்து கோல்ட் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் வந்து லோவர் டெம்பரேச்சருக்கு வைக்கிறாங்க, இங்க வார்ம் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் வந்து ஹையர் டெம்பரேச்சர் வைக்கிறாங்க டு ஓவர்கம் பிசிக்கல் மெக்கானிக்கல் அண்ட் மார்ஃபாலஜிக்கல். அங்க வந்து நம்ம கோல்ட் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன்ல பார்த்தோம் பிசியாலஜிக்கல் அண்ட் மார்ஃபாலஜிக்கல் டார்மென்சி ஓவர்கம் பண்ணது கோல்ட் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். வார்ம் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் வந்து பிசிக்கல் மெக்கானிக்கல் அண்ட் மார்ஃபாலஜிக்கல் டார்மென்சி வந்து இங்க 3 types ஆஃப் டார்மென்சி வார்ம் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் ஓவர்கம் பண்றாங்க. இதுல வந்து சீட்ஸ் வந்து சோக் பண்றாங்க இன் செவரல் times of their volume of cold water at approximately 3 to 5 degrees centigrade for 48 hours. இப்போ இம்பைப்டு சீட்ஸ் வந்து சோக் பண்றாங்க அந்த 3 to 5 degrees centigrade 48 ஹவர்ஸ்க்கு. தென் சோக் ஆனதுக்கு அப்புறம் ட்ரைன் ஆஃப் த வாட்டர் அண்ட் மிக்ஸ் த சீட்ஸ் வித் 2 to 4 times of their volume with moisten sand. அங்க கோல்ட் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன்ல என்ன யூஸ் பண்ணணும், வார்ம் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன்ல அதே மீடியா யூஸ் பண்றோம். இங்க வந்து டெம்பரேச்சர் ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா அங்க 3 to 5 degrees centigradeல நம்ம ஸ்டோர் பண்ணோம். இங்க வந்து 20 to 25 degree ஆர் ஆல்டர்னேட்டிங் டெம்பரேச்சர் 20 degree and 30 degree ஃபார் 2 weeks to 16 weeks டிபெண்டிங் ஆன் த ஸ்பீசிஸ். மேக்ஸிமம் எப்பவுமே ட்ரீ ஸ்பீசிஸ் ஆர் இந்த ஃபாரஸ்ட் ஸ்பீசிஸ்க்கு வந்து எப்பவுமே அந்த டூரேஷன் வந்து கம்பேர்ட் டு ஃபீல்டர் ஹார்டிகல்ச்சர் வந்து ஜாஸ்தியாகவே இருக்கும். ஸோ அதான் சொல்றாங்க டிபெண்டிங் ஆன் த ஸ்பீசிஸ் 2 weeks to 16 weeks. இந்த வார்ம் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் பண்றப்ப அந்த 3 பிசிக்கல் ஆர் மெக்கானிக்கல் ஆர் மார்ஃபாலஜிக்கல் டார்மென்சி ஓவர் கம் ஆயிருது. ஸோ இப்போ வந்து அந்த ஓவர் கம் ஆனதுனால சீட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஜெர்மினேஷனுக்கு பெர்ஃபார்ம் ஆயிரும். தென் கம்மிங் டு சோக்கிங் இன் growth ரெகுலேட்டர்ஸ். இப்போ growth ரெகுலேட்டர்ஸை எப்படின்னு பார்க்க போறோம். இப்போ கிப்பர்லிக் ஆசிட் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். இப்போ பிசியாலஜிக்கல் டார்மென்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிசியாலஜிக்கல் இன்ஹிபிட்டிங் மெக்கானிசம் ஏபிஐ இருக்கு.
ஸோ அதை எப்படி ஓவர் கம் பண்ணணும், நம்ம ஜிஏ யூஸ் பண்ணி தான் ஓவர் கம் பண்ணணும். அதான் சொல்றாங்க சோக்கிங் இன் growth ரெகுலேட்டர்ஸ் கிப்பர்லிக் ஆசிட். ஜிஏ வந்து லைட் சப்ஸ்டியூட்டிங் கெமிக்கல். இது ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். டேஷ் இஸ் அ லைட் சப்ஸ்டியூட்டிங் கெமிக்கல். கிப்பர்லிக் ஆசிட் இஸ் அ லைட் சப்ஸ்டியூட்டிங் கெமிக்கல். அது வந்து எப்படி யூஸ் பண்ணாங்க, 100 to 1000 ppm இஸ் எஃபெக்டிவ் இன் ஸ்டிமுலேட்டிங் ஜெர்மினேஷன். நான் இப்போ அங்க வந்து சொன்ன ஷாலோ, இன்டர்மீடியேட் அண்ட் டீப். இப்போ ஷாலோ வந்து ஒன்லி த ஏபியோட கான்சென்ட்ரேஷன் கம்மியா இருக்கும். ஸோ நம்ம ஜியோட கான்சென்ட்ரேஷன் அதை விட கொஞ்சம் எக்ஸஸா யூஸ் பண்ணோம்னா சீடோட டார்மென்சி வந்து ஓவர் கம் பண்ணி, அதான் சொல்றாங்க 100 to 1000 ppm. ஃபார் எக்ஸாம்பிள் டீப் பிசியலாஜிக்கல் டார்மென்சி எப்படி ஓவர் கம் பண்ணா, நம்ம ஹையர் கான்சென்ட்ரேஷன் either 1000 ppm or 900 ppm யூஸ் பண்ணோம்னா அந்த பிசியலாஜிக்கல் டார்மென்சி அட் த டீப்பர் போர்ஷன்ஸ் வந்து ஓவர் கம் பண்ணிடலாம். அது வந்து எப்படி இன்டியூஸ் பண்ணுறதா ஜெர்மினேஷன், ரோல் ஆஃப் கிப்பர்லிக் ஆசிட் இன் இன்டியூசிங் ஜெர்மினேஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ் growth பொட்டன்ஷியல் ஆஃப் த எம்பிரியோ. அந்த எம்பிரியோட growth பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் பண்ணது, எண்டோஸ்பம் வீக்கன் பண்ண. உங்களுக்கு முன்னாடி சொன்னேன், எண்டோஸ்பம் வீக்கன் பண்ணா அந்த ஃபுட் ரிசோர்ஸ் வந்து மேக்ரோ மாலிகுலர் இருந்து மைக்ரோ மாலிகுலர்ஸ் வந்து மாத்தி கொடுக்குது அந்த எம்பிரியோக்கு. ஸோ தட் இட் கேன் ஈஸிலி அப்சர்வ் அண்ட் பெர்ஃபார்ம் ஃபார் ஜெர்மினேஷன். கவுண்டராக்ட்ஸ் த எஃபெக்ட் ஆஃப் ஏபிஐ டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி. அந்த ஏபியோட எஃபெக்ட் வந்து கவுண்டராக்ட் பண்ணுது. ரிலீஸ் போட்டோடார்மென்சி அண்ட் ரெகுலேட் ஃபைட்டோக்ரோம். இந்த கிப்பர்லிக் ஆசிட் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க லைட் சப்ஸ்டியூட்டிங் கெமிக்கல். அந்த போட்டோடார்மென்சியில் நம்ம பார்த்தோம், அந்த லைட் ரிக்வயரிங் சீட்ஸ் எடுத்துட்டு போய் நம்ம டார்க்ல வைக்கப்ப அந்த சீட்ஸ் டார்மென்சி இன்டியூஸ் ஆயிரும். ஸோ அதனால ஜெனரேட் ஆக முடியாது. ஸோ அந்த மாதிரி சீட்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், ஜிஏ வச்சு ட்ரீட் பண்ணணும், அந்த போட்டோடார்மென்சி ரிலீஸ் ஆயிரும், அந்த ஃபைட்டோக்ரோம் ரெகுலேட் ஆகும். ஃபைட்டோக்ரோம் ஃபார் ரெட்ல இருந்து ஃபார் ரெட்க்கு வந்தப்போ சீட்ஸ் வந்து ஜெனரேட் ஆயிரும். அதுதான் ரெகுலேட்டிங் ஃபைட்டோக்ரோம்னு சொல்றாங்க. தென் கம்மிங் டு சைட்டோகைனின். Cytokinin is also a growth regulator. Cytokinin are present in developing seeds and accumulate predominantly in liquid endosperm. Liquid endosperm, for example, coconut. Coconut is a peculiar example for liquid endosperm that contains more cytokinin. In the cytokinin, எப்படி seeds வந்து dormancy overcome பண்ணா, it promotes cell division in the embryo. Subsequent germination by enhancing ethylene biosynthesis. Seed germination ethylene ஒரு இம்பார்ட்டன்டான ஃபேக்டர். ஸோ அந்த எத்திலின் பயோசின்தசிஸ் இந்த சைட்டோகைனின் இது பண்ணுது, ப்ரொமோட் பண்ணுது. ஓவர் கம் ஹை டெம்பரேச்சர் டார்மென்சி இன் லெட்யூஸ். ஸோ இப்போ இங்கே வந்து இது ஒரு நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா, ஹை டெம்பரேச்சர் டார்மென்சி இன் லெட்யூஸ் சீட் கேன் பி ஓவர் கம் பை டேஷ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா சைட்டோகைனின் ஆர் சைட்டோகைனின் ஓவர் கம்ஸ் ஹை டெம்பரேச்சர் டார்மென்சி. 100 ppm concentration is stimulated. It stimulated both the germination and vigor of seeds. அதாவது லெட்யூஸ் சீட்ஸ்ல வந்து 100 ppm கான்சன்ட்ரேஷன் யூஸ் பண்றப்ப நம்ம நார்மலா கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் கண்ட்ரோலை விட ஜெர்மினேஷன் ஆர் விகரா இருக்கட்டும், இந்த 100 ppm சைட்டோகைனின் யூஸ் பண்றதுல வந்து எக்ஸஸாவே இருக்கு, ஜெர்மினேஷன் ஆகட்டும் விகரா இருக்கட்டும். தென் கம்மிங் டு எத்திலின். எத்திலின் வந்து எதுக்குன்னா டு ஓவர் கம் பிரைமரி டார்மென்சி அண்ட் லைட் டார்மென்சி. இப்போ பிரைமரி டார்மென்சி நம்ம பார்த்தோம், பிரைமரி ஆர் இன்னேட் டார்மென்சி 3 டைப் ஆஃப் டார்மென்சி இருந்துச்சு. பிசிக்கல், மெக்கானிக்கல் அண்ட் மார்பாலஜிக்கல் டார்மென்சி இருந்துச்சு. அது ஓவர் கம் பண்ணுது. அண்ட் லைட் டார்மென்சி இது வந்து எப்படி ஓவர் கம் பண்ணுனா, ப்ரொமோட் த ராடிக்கல் செல் எக்ஸ்பென்ஷன் இன் எம்பிரியானிக் ஹைப்போகாட்டல் அண்ட் இன்க்ரீஸ் சீட் ரெஸ்பிரேஷன். இப்போ அந்த பிரைமரி டார்மென்சியில் நம்ம பார்த்தோம், அந்த சீட் கோட் இம்பெர்மியபிலிட்டியா இருக்கும், ஆர் இதர் சீட் கோட் வந்து ஹார்டா இருக்கும், அல்லது சீட் கோட் ஹார்டா இருக்கிறதுனால அந்த எம்பிரியோனால ரப்சர் பண்ண முடியல. ஸோ அது வந்து இந்த எத்திலின் எப்படி பண்ணுதுன்னா இன்க்ரீஸ் சீட் ரெஸ்பிரேஷன். அந்த ரெஸ்பிரேஷன் எப்படின்னா அந்த இம்பெர்மியபிலிட்டி வந்து பெர்மியபிலிட்டியா கன்வெர்ட் பண்ணிடுது. ஸோ அப்படி கன்வெர்ட் பண்றப்ப சீட்னால ரெஸ்பிரேட் பண்ண முடியுது அல்லது மாய்ஸ்சர் அப்சர்வ் பண்ண முடியுது. ஸோ இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி பெர்ஃபார்ம் ஃபார் ஜெர்மினேஷன். எண்டோஜினஸ் எத்திலின் டிக்ரீசஸ் த சென்சிட்டிவிட்டி ஆஃப் எண்டோஜினஸ் ஏபிஏ. இந்த எத்திலின் இன்னொன்று அந்த பிசியாலஜிக்கல் டார்மென்சி அது வந்து எப்படின்னா, இந்த எண்டோஜினஸ் எத்திலின் வந்து எண்டோஜினஸ் லெவல், அதாவது நான் சொன்ன ஷாலோ லெவல்ல இருக்கிற ஏபி வந்து சப்ரெஸ் பண்ணிடுது. ஸோ அப்படி சப்ரெஸ் பண்றப்ப நம்ம சீட்ஸ் வந்து ஜியோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆயிரும். ஒன்ஸ் இப்போ எல்லா சீடோட பேசிக் பிரின்சிபல் ஏபியோட கான்சன்ட்ரேஷன் லெஸ் ஆயிடுச்சுன்னா ஜியோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆயிரும். அந்த மாதிரி ஜியோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகிறப்ப அந்த சீட்ஸ் வந்து அந்த ஃபுட் ரிசோர்ஸை யூட்டிலைஸ் பண்ணிட்டு ஜெர்னேட் ஆக ஆரம்பிச்சிடும். தென் கம்மிங் டு ஃபியூசிகாக்சின். ஃபியூசிகாக்சின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டாக்ஸின் ப்ரொடியூஸ்ட் பை ஃபங்கஸ். ஃபியூசிகாக்சின் இஸ் a ditetripin fluoride is a toxin produced by fungus. Fusicoxin amygdalae capable of breaking dormancy. It overcome innate dormancy. Innate dormancy is nothing but primary dormancy. And the primary dormancy மூணு பார்த்தோம், physical, dormancy.
இந்த ஃபியூசிகாக்சின் ஃபங்கஸ் வந்து salinity enforced dormancy. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து பேடி இருக்கட்டும், பேடி சீட்ஸ் வந்து எடுத்துட்டு நம்ம ஹை சால்ட் இந்த ரீஜன்ஸ்ல போறப்ப அந்த சால்ட் அக்யூமுலேட் ஆயிருது அந்த சீட்ல. ஸோ அந்த சீட்ல வந்து எதர் சால்ட் அக்யூமுலேட் ஆயிருக்கனால சீட்ல வந்து வாட்டரை அப்சர்வ் பண்ண முடியல அல்லது ஆக்சிஜன் அப்சர்வ் பண்ண முடியல. ஸோ அதை வந்து இந்த ஃபியூசிகாக்சினால அது அந்த பர்டிகுலர் இது வந்து இது பண்ண முடியல. ஸோ இட் ஓவர் கம் ஒன்லி இன்னேட் டார்மென்சி வந்து எந்த ஒரு எஃபெக்ட் இல்லை. ஸோ இந்த salinity enforced dormancy நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணலாம்? நம்ம முன்னாடி பார்த்தோம் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் ட்ரீட்மெண்ட், கோல்ட் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் இருக்கு, வார்ம் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் இருக்கு. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இட் இன்டியூஸ் த எக்ஸ்ட்ரா செல்லுலர் அசிடிஃபிகேஷன். Acidic external pH is able to enhance the gibberellic acid induce biological responses such as alluron amylase production. இது வந்து நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த கிப்பர்லிக் ஆசிடோட மெயின் ரோல் என்னன்னா, கிப்பர்லிக் ஆசிட் வந்து GA3 எப்பயுமே அலியூரான் லேயர்ல பிரசென்ட் ஆகும். சீடோட அலியூரான் இதர் சப்ஷன் மாய்ஸ்சர் அல்லது இது கிடைச்சதுன்னா, ஆக்சிஜன் கிடைச்சதுன்னா இந்த GA3 வந்து அலியூரான் லேயர்ல இருந்து எண்டோஸ்பெர்முக்கு வந்து மூவ் ஆகும். ஸோ மூவ் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? ஸோ அந்த ஃபுட்டோட மேக்ரோ மாலிகுல்ஸா இருக்கட்டும் அல்லது அந்த மைக்ரோ மாலிகுல்ஸ் வந்து மைக்ரோ மாலிகுல்ஸா பிரேக் பண்ணி அது வந்து ஃபுட் டெவலப்பிங் எம்பிரியோ கொடுக்குது. ஸோ அதான் இதை சொல்றாங்க ஃபியூசிகாக்சின் அந்த ஃபங்கஸ் வந்து ஸோ அதையும் பெர்ஃபார்ம் பண்ணுது. ரெடியூஸ் த இன்ஹிபிட்டரி எஃபெக்ட் ஆஃப் ஏபி ஆன் ஜெர்மினேஷன் அண்ட் டைரக்ட்லி இன்டர்ஃபியர் வித் ஏபி. இந்த பிசியலாஜிக்கல் டார்மேஷன் உங்களுக்கு சொன்ன ஏபியோட கான்சென்ட்ரேஷன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா சீட்னால ஜெர்மினேட் பண்ண முடியாது. ஸோ அது ரெடியூஸ் த இன்ஹிபிட்டரி எஃபெக்ட் ஆஃப் ஏபி ஆன் ஜெர்மினேஷன் அண்ட் டைரக்ட்லி இன்டர்ஃபியர் வித் ஏபிஏ சிக்னல் டிரான்சாக்ஷன். இந்த ஃபியூசிகாக்சின் ஃபங்கஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிடும், ஏபியோட கான்சென்ட்ரேஷனை ரெடியூஸ் பண்ணிடலாம், அதை சிக்னல் டிரான்சாக்ஷன் பண்ணி விட்டுரும். ஸோ அந்த சிக்னல் டிரான்சாக்ஷன் இஸ் நத்திங் பட் ஏபி வந்து ஏபியோட கான்சென்ட்ரேஷன் கம்மியாயிரும், ஜியோட கான்சென்ட்ரேஷன் அதிகமாகும். ஸோ ஒன்ஸ் இப்போ ஜியோட கான்சென்ட்ரேஷன் அதிகமாயிருச்சுன்னா நம்மளுக்கு சீடோட எல்லா ஜெர்மினேஷன் ஆக்டிவிட்டிஸும் பெர்ஃபார்ம் ஆகும். ஸோ இட் வில் பி ஏபிள் ஃபார் ஜெர்மினேஷன். தென் சோக்கிங் இன் கெமிக்கல்ஸ். இப்போ கெமிக்கல்ஸ் நம்ம வந்து பிசிக்கல் பார்த்தோம், பிசியாலஜிக்கல் பார்த்தோம், வார்ம் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் பார்த்தோம், ஸ்கேரிஃபிகேஷன் பார்த்தோம். ஸோ கெமிக்கல்ஸ் வச்சு எப்படி ஓவர் கம் பண்றது? யூசிங் பொட்டாசியம் நைட்ரேட் யூஸ் பண்றோம் அல்லது தயோயூரியா யூஸ் பண்றோம் அல்லது ஹைட்ரஜன் பெராக்சைடு யூஸ் பண்றோம் அல்லது ஆல்கஹால் யூஸ் பண்றோம். ஸோ இப்போ வந்து ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணி நம்ம எப்படி டார்மென்சி ஓவர் கம் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ கம்மிங் டு பொட்டாசியம் நைட்ரேட். பொட்டாசியம் நைட்ரேட் KNO3 சொல்லுவாங்க. 1% கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீசஸ் த ஜெர்மினேஷன் பர்சன்டேஜ். 37% கண்ட்ரோல்ல இருக்கு அண்ட் 17% இன், அதாவது இந்த பொட்டாசியம் நைட்ரேட் 1% ட்ரீட் பண்ண 17% ஜெர்மினேஷன் இருக்கு பார்லியில. ஸோ தென் 2% கான்சென்ட்ரேஷன் டொமேட்டோல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து 85% ஜெர்மினேஷன் இருக்கு கம்பேர்ட் வித் கண்ட்ரோல். அதாவது இன்டர்நேஷனல் சீட் டெஸ்டிங் அசோசியேஷன் அவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்றாங்கன்னா 0.2% இஸ் யூஸ்ட் ஃபார் பிரேக்கிங் சீட் டார்மென்சி பை யூசிங் பொட்டாசியம் நைட்ரேட். இது வந்து எப்படி ஓவர் கம் பண்ணா இது சேம். இட் பிரேக்ஸ் த டார்மென்சி பை டிக்ரீசிங் எண்டோஜினஸ் ஏபியோட லெவலை டிக்ரீஸ் பண்ணிடும். இட் ஆல்சோ ஸ்டிமுலேட்ஸ் த ஆக்சிஜன் அப்டேக் பை மேக்கிங் லெஸ் ஆக்சிஜன் அவைலபிள் ஃபார் சிட்ரிக் ஆசிட் சைக்கிள். ஸோ இப்போ சீடுக்கு வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் வந்து ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜன் வந்து எப்படி அதை பொட்டாசியம் நைட்ரேட் எப்படி யூட்டிலைஸ் பண்ணி கொடுக்கணும், சிட்ரிக் ஆசிட் சைக்கிளுக்கு தேவையான ஆக்சிஜனை வந்து லெஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு சீடுக்கு பெர்ஃபார்ம் ஜெர்மினேஷன் ஆக்டிவிட்டிஸ் பெர்ஃபார்ம் ஆகிறதுக்கு சிக்னல் பாத்வே மாற்றி கொடுக்குது. ஸோ அப்போ வந்து அந்த பொட்டாசியம் நைட்ரேட்டோட ரோல் வந்து அந்த ஆக்சிஜன் யூட்டிலைஸ் பண்ணி கொடுக்கும், ஏபியோட லெவல் வந்து ரெடியூஸ் பண்ணிடும். ஸோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக டார்மென்சி பிரேக் ஆயிரும். தென் கம்மிங் டு தயோயூரியா. தயோயூரியா வந்து இஸ் த ஃபர்ஸ்ட் கெமிக்கல் தட் இஸ் ஷோன் ஃபார் பிரேக் சீட் டார்மென்சி இன் லெட்யூஸ். இந்த தயோயூரியா வந்து கான்சென்ட்ரேஷன் எவ்வளோ யூஸ் பண்ணாங்கன்னா இட் இஸ் ஃப்ரம் 400 ppm அந்த டைம் டியூரேஷன் ஃபார் 50 hours. இந்த டெரிகார்பஸ் சாண்டாலினஸ் பார்ட்ஸ் ஆர் வெரி ஹார்ட் அண்ட் ஃபைபரஸ், therefore impervious to water. Treating with thyouria will increase the germination. Impervious to water நம்ம பார்த்தோம் physical dormancy. இந்த physical dormancy இப்போ நீங்க தெரிஞ்சுக்கலாம் thyouria is used for breaking physical dormancy. இந்த thyouria யூஸ் பண்றப்ப என்ன ஆகும்னா impervious, அந்த இம்பெர்வியஸ்னஸ் வந்து பெர்வியஸ் மாத்தி கொடுக்கும். ஸோ இந்த தயோரியா பெர்வியஸா மாத்தி கொடுக்குறப்ப ஸோ சீட் கேன் பி ஏபிள் டு அப்சர்வ் எய்தர் லைட் ஆர் மாய்ஸ்சர் அல்லது ஆக்சிஜன். ஸோ அந்த மாதிரி அப்சர்வ் பண்றப்ப இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி ஜெர்மினேட். தென் கம்மிங் டு ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஹைட்ரஜன் பெராக்சைடு இஸ் நத்திங் பட் H2O2.
It will enhance oxygen production by decreasing the ABA content. Hydrogen peroxide may facilitate supply of oxygen or by cracking hard seed coat. In the hard seed coat, mechanical dormancy, ABA content, physiological dormancy. So hydrogen peroxide can overcome physiological dormancy and mechanical dormancy. So it will enhance oxygen production. அதாவது ஏபியோட லெவலை டிக்ரீஸ் பண்ணிடும் ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஸோ அந்த மாதிரி ஒன்ஸ் ஏபியோட லெவல் டிக்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம சீட் ஆட்டோமேட்டிக்காக ஜெர்னேட் ஆயிரும். தென் ஹார்ட் சீட் கோட். இப்போ நம்ம மெக்கானிக்கல் டார்மென்சியில் பார்த்தோம், சீடு வந்து இம்பைப் ஆயிருக்கும், எம்ப்ரியோ வந்து எக்ஸ்பெண்ட் ஆக ரெடியா இருக்கு. ஸோ அந்த ஹார்ட் சீட் கோட்னஸ் இருக்கிறதுனால அந்த எம்ப்ரியோனால ரப்சர் பண்ண முடியல. ஸோ இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு யூஸ் பண்றப்ப அந்த ஹார்ட் சீட் கோட்டை வந்து கிராக் பண்ணிடுறோம். ஸோ எம்ப்ரியோ ஆட்டோமேட்டிக்காக ஜெர்னேட் ஆயிரும். Then alcohol, ethyl alcohol. Ethyl alcohol removed the plug over the chalazal aperture in Gossypium hirsutum seeds which allow for movement of water. Gossypium hirsutum is nothing but cotton seeds. Cotton seedsல வந்து என்னன்னா சீடு மேல அந்த காட்டன் ஃபஸ் அட்டாச் ஆயிருக்கும். ஸோ நம்ம அந்த ஃபஸ் வந்து எப்படி அந்த செலசல் ஆர்பெச்சர்ல ஃபஸ் எப்படி ரிமூவ் பண்றோம், இந்த ஆல்கால் நம்மளுக்கு தெரியும். இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து நம்ம HCl யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன் ஆசிட் டீலிண்டிங் the same method தான் alcohol. ethyl alcohol removes the plug over the chalazal aperture. அந்த chalazal aperture இருக்கிற அந்த cotton plug remove ஆயிடுச்சுன்னா so seed will be able to absorb moisture and it will able to germinate. The improvement of germination by alcohol which were good substrates for ADH, alcohol dehydrogenase, was associated with increase in oxygen uptake by Caryopsis and also involved in stimulation of germination as a respiratory substrate. ஸோ அதான் சொன்னேன், இந்த ஆல்கால் யூஸ் பண்றதுனால அந்த சீடு அந்த செலசல் ஆர்பெச்சர் ஓப்பன் ஆகல, ஸோ ஆக்சிஜன் வந்து அப்டேக் ஆகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக சீட்ஸ்க்கு எல்லா பயோகெமிக்கல் ரியாக்ஷனாக இருக்கட்டும் இல்லை பிசியாலஜிக்கல் ரியாக்ஷனாக இருக்கட்டும் அதை பெர்ஃபார்ம் ஆகி சீடு வந்து இட் வில் பி ஏபிள் டு ஜெர்மினேட். தென் அதர்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சம் ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ். Nitrogenous compounds like hydroxylamine, nitric acid, nitrate can also be used for breaking dormancy. Plant product like Strigal. Strigal வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஸ்டெம் parasite. It is especially seen in sorghum. ஸோ அதில் அந்த ஸ்ட்ரைகால் வந்து இட்ஸ் ரூட் எக்ஸிடேஷன் ஃப்ரம் அந்த ஸ்ட்ரைகா. அந்த ஸ்ட்ரைகால் வச்சு நம்ம வந்து சீட் டார்மென்சியை பிரேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம்னு இந்த ரிசர்ச் ஃபைண்டிங் சொல்லியிருக்காங்க. ஸோ இன் திஸ் கிளாஸ் வி ஹவ் டிஸ்கஸ்டு வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் டார்மென்சி, what is meant by dormancy, what is meant by quiescence, what are the different types of dormancy, either primary or secondary, and what are the different methods to break that dormancy, either primary dormancy break பண்றதா இருக்கலாம் அல்லது secondary dormancy break பண்றதா அல்லது ரெண்டுமே break பண்றதால இருக்கலாம். So this is the over class regarding dormancy. Thank you. I would like to end my session.